அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹனீஃப்ஸ் கிச்சன். இன்னைக்கு நாம எங்க பாட்டிமா எனக்கு செஞ்சு கொடுத்த ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டிஷ் என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலான ஹெல்தியான வெள்ளப்பாகு பணியாரம் தாங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் பணியாரம் மாவு ஒரு அரை பவுல் எடுத்திருக்கேங்க. இதில் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கோங்க. ஒரு பிஞ்ச் சோடாப்பு போட்டு தண்ணி ஊற்றி அதையும் நல்லா கரைச்சிடலாங்க. உங்களுக்கு பணியார மாவு இந்த பதத்தில் இருந்தால் கரெக்டாக இருக்குங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு பணியார மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை நாம் எடுத்து வச்சிடலாம். அதுக்கடுத்து நாம் வெள்ளப்பாகு ரெடி பண்ணிடலாங்க. ஃபர்ஸ்ட் நான் ஒரு பாத்திரம் எடுத்து 5 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிறேங்க. அதுக்கடுத்து நான் அடுப்பு ஆன் பண்ணி தண்ணி நல்லா கொதிக்கட்டுங்க. தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் நான் 1/4 கிலோ வெல்லம் எடுத்திருக்கேங்க. இது சுத்தமான வெல்லம். இதை நல்லா தட்டி வச்சு இந்த கொதிக்கிற தண்ணியை நான் இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்து கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க, கட்டி இல்லாம. இந்த வெல்லம் இந்த தண்ணியில நல்லா கரையணுங்க. ஸோ அந்த அளவு நல்லா கரைச்சிருங்க. அதுக்கப்புறம் நான் 5 ஏலக்காவும் இதோட சேர்த்துக்கிறேங்க. இந்த வெல்லம் கரைஞ்சு நீங்க இனிப்பை இந்த இடத்துல செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்க போட்டுக்கலாங்க. எனக்கு இந்த அளவு கரெக்டா இருக்கு. இப்ப தண்ணி நல்லாவே கொதிச்சிருச்சு. நான் 1 கப் துருவிய தேங்காய் இதோட சேர்த்துக்கிறேங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்ச பணியார மாவுல இருந்து நான் 2 குழிக்கரண்டி எடுத்துக்கிறேங்க. எடுத்து இந்த மாவோட சேர்த்து ஊத்திடுறேன். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் சுக்கு பொடி போட்டுக்கலாங்க. போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு எடுத்துடுறேங்க. இந்த வெள்ளப்பாகு 5 பேர் தாராளமா சாப்பிடலாங்க. இப்ப நம்மளுக்கு சூப்பரான வெள்ளப்பாகு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நாம பணியாரம் சுற்றலாங்க. நான் அடுப்பை ஆன் பண்ணி பணியாரம் சட்டி வச்சிடுறேன். இதுக்கு நாம நல்லெண்ணெய் தாங்க சேர்க்கணும். ரொம்ப தேவையில்லை. ஜஸ்ட் ஃபியூ டிராப்ஸ் ஊத்துனா போதுங்க. அதுக்கப்புறம் பிரஷ் வச்சு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லாவே அப்ளை பண்ணிக்கோங்க. இப்ப பணியார மாவு எடுத்து குழியில ஊத்திடலாங்க. நீங்க எப்பயுமே குழியில ஊத்தும் போது 3/4 வாசி தான் ஊத்தணுங்க. ஃபுல்லா ஊத்துனீங்கன்னாக்க அது வெந்து மேல ஒன்னோட ஒண்ணு ஒட்டிக்கிறோம். அதனால 3/4 வாசி ஊத்துனீங்கன்னா அது மேல வேகிறதுக்கு கரெக்டா இருக்குங்க. இப்ப நல்லா வெந்துருச்சு. நான் டர்ன் பண்ணிடுறேன். இதுக்கு ரொம்ப கிறிஸ்பியா வேகணும் அப்படின்னு தேவையில்லைங்க. லைட் கோல்டன் ப்ரௌன் கலர்ல வெந்தா போதுங்க. இப்ப 2 சைடுமே நல்லாவே குக் ஆயிடுச்சு. நம்ம பணியாரத்தை எடுத்துடலாம். பாருங்க, சூப்பரா நம்மளுக்கு பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இப்ப இந்த பணியாரத்தையும் வெள்ளப்பாகையும் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. இந்த பணியாரத்து மேல இப்ப நாம வெள்ளப்பாக ஊத்திடலாம். பணியாரம் ஃபுல்லா நல்லாவே முங்குற அளவு நிறைய ஊத்திக்கலாங்க. அப்பதான் இது நல்லா முங்கி இது நம்ம சாப்பிடும் போது இன்னும் இதோட டேஸ்ட் நல்லா சூப்பராகவே இருக்கும். இதை சாப்பிடும் போது இந்த மாதிரி நல்லா புட்டு அதுக்கப்புறம் இந்த பாகோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா இதோட டேஸ்ட் அவ்வளோ ஒரு அட்டகாசமான டேஸ்டா இருக்குங்க. எங்க பாட்டிமா கிட்ட இருந்து கத்துக்கிட்ட ஒரு சூப்பரான பாரம்பரியமான ஒரு ரெசிபி தாங்க இந்த வெள்ளப்பாகு பணியார ரெசிபி. காலையில ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். அவ்வளோ ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு டிஷ்ஷா உங்களுக்கு இந்த ரெசிபி இருக்கும். இந்த பாரம்பரியமான வெள்ளப்பாகு பணியாரத்தை நாம நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாரம்பரியமான உணவுகளை நாம அன்றாட வாழ்க்கையில இருந்து தவிர்த்திராம சேர்த்துக்குவோங்க. இந்த ட்ரெடிஷ்னலான ஹெல்தியான ரெசிபியை நீங்க கண்டிப்பா செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல டிராப் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிருங்க. அதோட நம்ம எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.